10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க 11th 8th chapter vector algebraவில் second exercise பார்த்துட்டு இருக்கோம். அதில் result 8.11 result 8.11 இதில் இந்த 8.11ல் பாருங்கள், let r vector equal to x I cap plus y j cap plus z k cap be the position vector of any point and let alpha comma beta comma gamma be the direction angles of r vector. ஒரு பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டர் என்ன சொல்லணும்னா r vector equal to x I cap plus y j cap plus z k capனு சொல்கிறாங்க. அடுத்து இந்த வெக்டார், இந்த r vector பார்த்திங்கன்னா அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறோம். அந்த ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது டைரக்ஷன் ஆங்கிள்ஸ். அதாவது இந்த ஆர் வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா, அதேமாதிரி இந்த வெக்டார் ஒய் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் பீட்டா, அதேமாதிரி இந்த வெக்டார் இசட் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் காமா. அப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவை டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஆர் வெக்டாருங்கிறோம். தென் தி சம் ஆஃப் தி the first result என்ன சார் சொல்லணும்னா the sum of the squares of the direction cosines of r vector is 1. இது இதோட ரிசல்ட்டோட ப்ரூஃபை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அது என்ன சார், தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ் ஆஃப் ஆர் வெக்டர் இஸ் 1, தட் இஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. அதாவது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமாவோட வேல்யூ 1ன்னு நம்ம இதோட ப்ரூஃபை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? sum of the squares of the direction cosines of r vector is 1. இப்போ செகண்ட் ரிசல்ட் பாருங்கள், sin square alpha plus sin square beta plus sin square gamma equal to 2. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்லாம் நமக்கு என்ன பண்ணலாம்னா 1 மார்க்கில் கேட்கலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. sum of the squares of the direction cosines பார்த்தீங்கன்னா 1, அதாவது cos square alpha plus cos square beta plus cos square gamma equal to 1. ஓகேங்களா? அதுவே செகண்ட் ரிசல்ட் என்ன சொல்லணும்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 2ன்னு சொல்கிறோம். இந்த ரிசல்ட்டோட ப்ரூஃபுக்கு என்ன சார் பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னது, we know that cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பதிலாக நான் என்ன சார் பண்ணேன்னா நமக்கு ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிஸ் தெரியும். என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், சைன் ஸ்கொயர் தீட்டா ரைட் சைடு போனால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு பார்த்துருக்கோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல தீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபா இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை அந்த ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி சார் எழுதணும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா எப்படி எழுதிக்கிறேன், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை என்ன பண்ணுற ஐடென்டி யூஸ் பண்ணி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காமான்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபானா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமாவுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள் எத்தனை 1 இருக்குன்னு பாருங்கள், 1 1 1 3 1 இருக்குது. அப்போ 3 1 ஆட் பண்ணால் 3, 1 + 1 + 1 3. அடுத்தது மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் காமாவில் மைனஸை காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ மைனஸை காமனாக எடுத்துக்கலாம், 1 + 1 + 1 3 மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துடும். இப்போ இந்த நெகட்டிவ் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா ரைட் சைடு கொண்டு போனால் பாசிட்டிவ் ஆயிரும். இந்த ப்ளஸ் 1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா நெகட்டிவ் ஆயிரும். அப்போ 3 - 1 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமான்னு கிடைக்கும். தட் இஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 3 - 1. 3 - 1 என்னது 2. அப்போ தேர்ஃபோர் நமக்கு அந்த செகண்ட் ரிசல்ட் கிடச்சிருச்சு. என்னது, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருச்சு. அப்போ ஃபஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமாவோட வேல்யூ 1. செகண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமாவோட வேல்யூ 2. அதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம், கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அடுத்து தேர்ட் ரிசல்ட் பாருங்கள், தி டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஆர்.
டைரக்ஷன் கொஷின் என்ன சொல்லுவோம், நம்ம ஏற்கனவே முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருவோம். டைரக்ஷன் கொஷின்னா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர், காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒய் பை ஆர், காஸ் காமா ஈக்குவல் டு இசட் பை ஆர்னு பார்த்துருக்கோம். அதே தான் இங்கே திரும்ப சொல்கிறாங்க. ஆருங்கிறது என்ன சார்னா அந்த வெக்டரோட மாடுலஸ் வேல்யூ. எந்த வெக்டர்? இந்த ஆர் வெக்டர். அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட்கே கேப் அப்படின்னா ஆர் வெக்டார், அதாவது மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர், ஆர் வெக்டரோட மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர். அப்போ ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் எடுக்கணும் என்ன பண்ணும், ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட அதை கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்லணும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் பை ஆர், ஆருக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அப்போ தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஆர், இந்த ஆர் வெக்டாரோட டைரக்ஷன் கொசைனை நம்ம எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர், அதாவது ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ், ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஒய், இசட் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் இசட். அப்போ எக்ஸ் பை ஆருக்கு பதிலாக ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், கமா ஒய் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், கமா இசட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயருங்கிறது என்ன சொன்னால் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஆர் வெக்டார், ஆர் வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் ரிசல்ட் பாருங்கள், எல் கமா எம் கமா என் ஆர் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் எ வெக்டார் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதாவது ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொஷின் எல் எம் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அதோட ரிசல்ட் என்னென்னா 1. ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை தான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம், மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ டைரக்ஷன் கொஷின், ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொஷின் எல் எம் என், அப்போ எதை என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணுறோம். எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் இதெல்லாம் ஆட் பண்ணானது அந்த டைரக்ஷன் கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணோம், சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டைரக்ஷன் கொஷின்ஸ் வேல்யூ என்ன சொன்னால் 1. அதே தான் இங்கே டைரக்ஷன் கொஷினை என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் அதோட வேல்யூ என்ன சொன்னால் 1. அப்போ எல் கமா எம் கமா என் ஆர் தி டைரக்ஷன் கொஷின்ஸ் ஆஃப் எ வெக்டார் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதாவது ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொஷின் எல் எம் என்னன்னு இருந்துச்சுன்னா அதோட அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ரிசல்ட் வந்து என்ன சொன்னால் 1ன்னு இருக்கும். இல்லை எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சுன்னா அதோட அந்த எல்எம்என் எந்த என்னவாக இருக்கும் அப்படின்னா டைரக்ஷன், ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொஷைனாக இருக்கும் அப்படின்னா. ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப்னா கான்வர்ஸும் ட்ரூ, அதான் சொல்கிறோம். ஈஃப் அண்ட் ஒன்லி இதிலிருந்து எல்எம்என் வந்து ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொஷைன்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இல்லை எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அந்த எல்எம்என்ங்கிறது என்ன சொன்னால் ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொஷைனாக இருக்கும். அதுதான் ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப், கான்வர்ஸ் பார்ட்டும் ட்ரூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரிசல்ட்டு, எனி யூனிட் வெக்டார் can be written as cos alpha into I cap plus cos beta j cap plus cos gamma k cap. ஒரு வெக்டாரை, ஒரு யூனிட் வெக்டாரை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறான். ஒரு யூனிட் வெக்டார் எப்படி எழுதலாம், cos alpha I cap plus cos beta j cap plus cos gamma k cap. I cap ஓட கோஎஃபிஷியன்ட் cos alpha, j cap ஓட கோஎஃபிஷியன்ட் cos beta, k cap ஓட கோஎஃபிஷியன்ட் cos gamma. ஒரு வெக்டாரை யூனிட் வெக்டார்னு எப்போ சார் சொல்கிறோம்னா அந்த வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கணும், 1ன்னு இருக்கணும். இப்போ இதை சப்போஸ் இது ஒரு வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ என்ன பண்ணுவோம், ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் இங்கே வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் காஸ் ஆல்ஃபா, அதை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அதேமாதிரி ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் காஸ் பீட்டா, ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் பீட்டா. கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் காஸ் காமா, அதை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் காமா. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா. அப்போ அதுக்கு ரூட் எடுக்கணுமா, அப்போ ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா. ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேருந்து என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னது, தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து என்னது 1ன்னு பார்த்துருக்குமா. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமானா வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ரூட் 1னா 1. அப்போ நமக்கு என்னது, இந்த வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ என்ன கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் இந்த வெக்டார் என்னன்னு சொல்லலாம், யூனிட் வெக்டார். அப்போ ஒரு யூனிட் வெக்டார் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் காஸ் பீட்டா இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் காஸ் காமா இன்ட்டு கே கேப்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ சம்மு பாருங்கள், எக்ஸாம்பிள் 8.5. Find a direction ratio and direction cosines of the following vector. பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய வெக்டாரோட டைரக்ஷன் ரேஷியோவும் டைரக்ஷன் கொசைனையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வெக்டார் பாருங்கள், 3i cap ப்ளஸ் 4j cap மைனஸ் 6k cap. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வெக்டார் 3i cap ப்ளஸ் 4j cap மைனஸ் 6k capோட டைரக்ஷன் ரேஷியோவும் டைரக்ஷன் கொசைன்ஸும் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, இந்த கொடுத்துருக்கக்கூடிய வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் தான் என்ன சார் சொல்லணும், டைரக்ஷன் ரேஷியோன்னு சொல்கிறோம். அப்போ ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 4, கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -6.
அப்போ 3,4,-6 தான் என்ன சொன்னால் இந்த வெக்டாரோட டைரெக்ஷன் ரேஷியோ. அதாங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். தி டைரெக்ஷன் ரேஷியோ ஆஃப் 3i cap plus 4j cap minus 6k cap ஆர் 3,4,-6. டைரெக்ஷன் ரேஷியோனா i cap j cap k cap ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதினாலே போதும். அதான் அது டைரெக்ஷன் ரேஷியோ. டைரெக்ஷன் கொசைன்ஸ் ஃபார்முலா தெரியும் நமக்கு. x/r, y/r, z/r. ஜென்ரலாக ஒரு வெக்டார் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi cap plus yj cap plus zk capனா அந்த வெக்டாரோட டைரெக்ஷன் ரேஷியோனா x/r, y/r, z/r. எக்ஸுங்கிறது என்ன சொன்னால் i கேப்போட கோஎஃபிஷியன்ட், ஒய்ங்கிறது என்ன சொன்னால் ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட், இசட்டுங்கிறது என்ன சொன்னால் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட், ஆருங்கிறது என்ன சொன்னால் அந்த வெக்டாரோட மால்லஸ் வேல்யூ, ஆர் வெக்டாரோட மால்லஸ் வேல்யூ. அப்போ ஏற்கனவே பார்த்தோம் மால்லஸ்னால் ஐ வெக்டார் ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியண்ட்டை என்ன பண்ணும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம்னா அதுதான் அந்த வெக்டாருக்கு மால்லஸ் வேல்யூ. அப்போ ஜென்ரலாக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தி டைரெக்ஷன் கோசைன்ஸ் ஆர் x/r, y/r, z/r. அதில் ஆர்னா ரூட் ஆஃப் x² + y² + z² ஃபார்முலா. வென் வேர் r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x² + y² + z². இங்கே எக்ஸ் ஒய் இசட்லாம் என்னது ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட். அப்போ இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் என்ன சொன்னால் 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -6, -6 ஸ்கொயர் பண்ணால் 36. அப்போ ரூட் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 + 16 + 36. 9 + 16 25, 25 + 36 வந்து என்ன சொன்னால் 61. அப்போ தேர்ஃபோர் ரூட் 61 கிடைக்கும். ரூட் 61ங்கிறது என்னது ஆரோட வேல்யூ. அப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். டைரெக்ஷன் ரேஷியோ சொல்லலாமா? தேர்ஃபோர் தி டைரெக்ஷன் கொசைன் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ரூட் 61. அப்போ அடுத்து என்ன சொல்கிறோம் டைரெக்ஷன் கொசைன் சொல்கிறோம். டைரெக்ஷன் கொசைனுக்கு தான் ஃபார்முலா என்னது x/r, y/r, z/r. அப்போ தேர்ஃபோர் டைரெக்ஷன் கொசைன்ஸ் ஆர் x/r, எக்ஸுங்கிறது 3, ஆருங்கிறது ரூட் 61. அப்போ 3/√61, y/r, ஒய்ங்கிறது 4 டிவைட் பை ஆருங்கிறது ரூட் 61. அப்போ 4/√61, இசட்னா -6 டிவைட் பை ஆருங்கிறது ரூட் 61. அப்போ தேர்ஃபோர் தி டைரெக்ஷன் கொசைன்ஸ் ஆர் 3/√61, 4/√61, -6/√61. அப்போ டைரெக்ஷன் ரேஷியோனா ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் தான் டைரெக்ஷன் ரேஷியோ. அதேமாதிரி டைரெக்ஷன் கொசைன்னா ஃபார்முலா x/r, y/r, z/r. ஆர்னா அந்த வெக்டாரோட மார்லஸ் வேல்யூ, எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது அந்த வெக்டாரோட டைரெக்ஷன் கொசைன். அதாவது ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் தான் எக்ஸ் ஒய் இசட். அப்போ புரியுதா? அப்போ ஒரு வெக்டாருக்கு கொடுத்துட்டு அந்த வெக்டாரோட டைரெக்ஷன் ரேஷியோ டைரெக்ஷன் கொசைனை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம். இதே மாடலில் பின்னாடி இன்னும் ஒரு 7 சம் இருக்குது. அப்படியே பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்கள். 3i cap - 4k cap. இந்த 3i cap - 4k கேப்பில் இங்கே நமக்கு ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் இல்லை. அப்போ என்ன சார் மீனிங்னா இந்த வெக்டாரை 3i cap + 0j cap - 4k capனு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 0, கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -4. அங்கே ஒரு ரேஷியோ ஒரு வெக்டார் இல்லை அப்படின்னா அங்கே என்னது 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 3i cap + 0j cap - 4k capனு அர்த்தம். அப்போ தி டைரெக்ஷன் ரேஷியோ ஆஃப் 3i cap - 4k cap ஆர் 3, 0, -4. ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 0, கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -4. இந்த 0 மறந்துடக்கூடாது. அப்போ தேர்ஃபோர் தி டைரெக்ஷன் ரேஷியோ ஆஃப் 3i cap - 4k cap ஆர் 3, 0, -4. இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா ரூட் ஆஃப் x² + y² + z². அந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 + 0 ஸ்கொயர் பண்ணால் 0 ப்ளஸ் -4 ஸ்கொயர் பண்ணால் +16. அப்போ ரூட் ஆஃப் 9 + 0 + 16, 9 + 16 25. அப்போ ரூட் 25, 25க்கு ரூட் எடுத்தால் 5. அப்போ தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு 5. தி டைரெக்ஷன் கொசைன்ஸ் ஆர் ஃபார்முலானது x/r, y/r, z/r. அப்போ x/rனா 3/5, y/rனா 0/5, z/rனா -4/5. அப்போ 0/5 என்னது 0, 0/anything 0. அப்போ தேர்ஃபோர் தி டைரெக்ஷன் கொசைன்ஸ் ஆர் 3/5, 0, -4/5. 3/5, 0, -4/5 டைரெக்ஷன் ரேஷியோ. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதே மாடல் தான். எக்ஸசைஸ் 8.2ல் தேர்ட் சம். ஃபைண்ட் தி டைரெக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டைரெக்ஷன் ரேஷியோ ஃபார் தி ஃபாலோயிங் வெக்டர்ஸ். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 3i cap - 4j cap + 8k cap. 3i cap - 4j cap + 8k capோட டைரெக்ஷன் ரேஷியோவும் டைரெக்ஷன் கொசைனும் கேட்குறாங்க. டைரெக்ஷன் ரேஷியோன்னு என்ன சொன்னோம்? அந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் தான் டைரெக்ஷன் ரேஷியோ. அப்போ 3 - 4 8ங்கிறது
டைரக்ஷன் ரேஷியோ I cap ஓட கோஎஃபிஷியன்ட் 3, J cap ஓட கோஎஃபிஷியன்ட் -4, K cap ஓட கோஎஃபிஷியன்ட் 8. அப்போ therefore the direction ratio of 3 I cap minus 4 J cap plus 8 K cap or 3, -4, 8. அடுத்து நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கொசைனுக்கு நமக்கு அந்த வெக்டாரோட மாடலஸ் வேல்யூ ஆர் வேல்யூ வேணும். அப்போ R ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், அதாவது I cap J cap K capோட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ R ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் -4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. அப்போ ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 16 ப்ளஸ் 64, 9 ப்ளஸ் 16 25, 25 ப்ளஸ் 64 பார்த்தீங்கன்னா 89. அப்போ ரூட் 89 கிடைக்குது. அப்போ ஆரோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா ரூட் 89. therefore direction cosines formula x by r, y by r, z by r. அப்போ x by r னா 3 by root 89, y by r னா -4 divided by root 89, z by r னா 8 by root 89. therefore the direction cosines are 3 by root 89, -4 by root 89, 8 by root 89. Second sum பாருங்க, 3 I cap plus J cap, 3 I cap plus J cap plus K cap. இந்த வெக்டாரோட டைரக்ஷன் ரேஷியோ, டைரக்ஷன் கொசைன். டைரக்ஷன் ரேஷியோனா I cap J cap K cap ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போ தி டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் 3 I cap plus J cap plus K cap ஆர் 3, 1, 1. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூனா இந்த டைரக்ஷன் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கிறோம். அப்போ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இங்கே நெக்ஸ்ட்டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 9 ப்ளஸ் 1 10, 10 ப்ளஸ் 1 11. அப்போ ரூட் 11ங்கிறது ஆரோட வேல்யூ. தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர், டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலா x by r, y by r, z by r. x by r னா 3 by root 11, y by r 1 by root 11, z by r னா 1 by root 11. therefore the direction cosines are 3 by root 11, 1 by root 11, 1 by root 11. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா J cap. இங்கே I cap J cap, I cap K cap இல்லை. அப்போ அந்த J cap எப்படி சார் இருக்குன்னா 0 I cap ப்ளஸ் J cap ப்ளஸ் 0 K capனு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அப்போ I cap ஓட கோஎஃபிஷியன்ட் 0, J cap ஓட கோஎஃபிஷியன்ட் 1, K cap ஓட கோஎஃபிஷியன்ட் 0. therefore the direction ratio of J cap are 0, 1, 0. அடுத்து ஆரோட வேல்யூனா ரூட் ஆஃப் என்னது I cap J cap K cap ஓட ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கிறோம். அப்போ R ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 0. அப்போ என்னது ரூட் 1க்கு ரூட் எடுத்தால் 1. therefore the direction cosines are x by r. டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலா என்னது x by r, y by r, z by r. அப்போ x by r னா 0 by 1, y by r னா 1 by 1, z by r னா என்ன சார்னா 0 by 1. 0 by anything 0. therefore the direction cosines are 0, 1, 0. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன், அதாவது தேர்ட் சம்லேயே ஃபோர்த் வெக்டார் பார்த்தீங்கன்னா 5 I cap minus 3 J cap minus 48 K cap. 5 I cap minus 3 J cap minus 48 K cap. அப்போ I cap ஓட கோஎஃபிஷியன்ட் 5, J cap ஓட கோஎஃபிஷியன்ட் -3, K cap ஓட கோஎஃபிஷியன்ட் -48. அப்போ இந்த 5, -3, -48 தான் டைரக்ஷன் ரேஷியோ. therefore the direction ratio of 5 I cap minus 3 J cap minus 48 K cap or 5, -3, -48. அடுத்தது அந்த வெக்டரோட மாடலஸ் வேல்யூ R ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் எவ்வளோ 25 ப்ளஸ் -3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் -48 ஸ்கொயர் பண்ணால் 2304. அப்போ ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 9 ப்ளஸ் 2304 அதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு ரூட் ஆஃப் 2338 கிடைக்குது. இதுதான் ஆரோட வேல்யூ. therefore டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர், டைரக்ஷன் கொசைனுக்கு ஃபார்முலா x by r, y by r, z by r. அப்போ x by r னா 5 divided by root of 2338, y by r னா -3 divided by root of 2338, z by r னா -48 divided by root of 2338. அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து வெக்டார் என்ன சார் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 I cap minus 3 K cap plus 4 J cap. இங்கே நமக்கு அந்த I cap J cap K capோட ஆர்டரை மாற்றி கொடுத்துறோம், கேர்ஃபுல்லாக எழுதணும். ஓகேங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டரை மாற்றி எழுதிக்கிறோம். 3 I cap minus 3 K cap plus 4 J capை ஃபஸ்ட்டு I cap, அடுத்து நெக்ஸ்ட்டு J cap, அடுத்து K cap ஆர்டராக எழுதும்போது 3 I cap plus 4 J cap minus 3 K cap
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, உங்களைய கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக மாற்றி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதில் 1 மார்க்கில் கொடுத்துட்டு டைரெக்ஷன் ரேஷியோன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். 3,4, -3, 3, -3, 4ன்னு கொடுத்துருப்பான். நீ 3, -3, 4ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடக்கூடாது, தப்பு. புரியுதுங்களா? அப்போ ஆர்டராக மாற்றி எழுதும்போது 3i cap + 4j cap -3k cap. அப்போ i கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, j கேப்போட கோஎஃபிஷியன்ட் 4, நெக்ஸ்ட்டு k கேப்போட கோஎஃபிஷியன்ட் -3. அப்போ இதுதான் அது 3, 4, -3 தான் இந்த வெக்டாரோட டைரக்ஷன் ரேஷியோ. அதுதான் சொல்யூஷனில் சொல்லியிருக்க பாருங்க. தி டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் 3i cap + 4j cap -3k cap ஆர் 3, 4, -3. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கொசைன் சொல்கிறதுக்கு நமக்கு ஆரோட வேல்யூ வேணும். அப்போ r = √3 ஸ்கொயர் பண்ணால் 9 + 4 ஸ்கொயர் பண்ணால் 16 -3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ √9 + 16 + 9, 9 + 16 25, 25 + 9 34. அப்போ √34ங்கிறது ஆர். ஆரோட வேல்யூ என்ன சொன்னால் √34. அப்போ தேர்ஃபோர் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் ஃபார்முலா x/r, y/r, z/r. x/rனா 3/√34, y/rனா 4/√34, z/rனா -3/√34. z/rனா -3/√34. Therefore, the direction cosines are 3/√34, 4/3√34, -3/√34. நெக்ஸ்ட்டு 6th சம் பாருங்கள். i cap - k cap. இங்கே j cap இல்லை, அப்போ அதை என்ன பண்ணுறோம், j கேப்போட கோஎஃபிஷியன்ட் 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ i cap + 0j cap - k cap. அப்போ i கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, j கேப்போட கோஎஃபிஷியன்ட் 0, k கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1. அப்போ 1, 0, -1ங்கிறது தான் டைரக்ஷன் ரேஷியோ. அப்போ தேர்ஃபோர் தி டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் i cap - k cap ஆர் 1, 0, -1. அடுத்தது நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கொசைன் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஆரோட வேல்யூ வேணும், அந்த வெக்டாரோட மால்லஸ் வேல்யூ. அப்போ மால்லஸ் வேல்யூனா என்ன பண்ணும், i cap, j cap, k கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ இங்கே r = i கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ப்ளஸ் j கேப்போட கோஎஃபிஷியன்ட் 0, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, ப்ளஸ் k கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1, -1 ஸ்கொயர் பண்ணால் +1. அப்போ √1 + 0 + 1, அப்போ அது √2ன்னு கிடைக்குது. √2ங்கிறது ஆரோட வேல்யூ. அடுத்து டைரக்ஷன் கொசைன்னா ஃபார்முலா x/r, y/r, z/r. அப்போ தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் x/r அப்படின்னா என்னது 1/√2, y/rனா 0/√2, z/rனா -1/√2, 0/anythingனா 0. அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் 1/√2, 0, -1/√2. ஓகேங்களா? அப்போ டைரக்ஷன் ரேஷியோ, டைரக்ஷன் கொசைன் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துங்க. டைரக்ஷன் ரேஷியோங்கிறது அந்த வெக்டாரோட i வெக்டார், j வெக்டார், k வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட். அடுத்தது டைரக்ஷன் கொசைன்னா ஃபார்முலா x/r, y/r, z/r. ஆர்னா அந்த வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.2ல ஃபர்ஸ்ட் சம். வெரிஃபை வெதர் தி ஃபாலோயிங் ரேஷியோஸ் ஆர் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் சம் வெக்டார் ஆர் நாட். அதாவது அங்கே பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொசைனாக இருக்குமா இருக்காதான்னு கேட்குறோம். ஒரு வெக்டார், அதாவது பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொசைனாக இருக்குமா இருக்காதான்னு கேட்குறோம். அப்போ ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொசைனாக இருக்கணும்னா நமக்கு ஆல்ரெடி ரிசல்ட் 8.11ல் பார்த்துருக்கோம். தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஆர் வெக்டார், அதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 1. அதாவது cos square alpha + cos square beta + cos square gammaவோட வேல்யூ என்னவாக இருக்கணும், 1 இருக்கணும். அந்த சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், 1 இருக்கணும். அப்படி 1ன்னு கிடச்சிதுன்னா அது அந்த ரேஷியோ வந்து நமக்கு என்னவாக இருக்கும், ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொசைனாக இருக்கும். அப்படி 1ன்னு கிடைக்கல அப்படின்னா அது என்னது டைரக்ஷன் கொசைனாக இருக்காது. அப்போ நமக்கு அந்த ஆல்ரெடி தெரிஞ்ச ரிசல்ட்டை நமக்கு தெரியணும். அப்போ சொல்யூஷன் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 1/5, 3/5, 4/5 இந்த ரேஷியோ ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொசைனாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்போ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரிசல்ட்டு என்னது, we know that cos square alpha + cos square beta + cos square gamma = 1. அப்போ இந்த ரிசல்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த ரேஷியோ நம்ம என்ன சொல்லலாம், ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ நம்ம என்ன பண்ணுறோம், 1/5 cos ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது 3/5 cos பீட்டான்னு எடுத்துக்கிறோம். 4/5 cos காமான்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா cos square alpha + cos square beta + cos square gamma. cos square alpha என்னது 1/5, அப்போ 1/5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் cos beta என்னது 3/5, அப்போ cos square beta 3/5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் cos gamma 4/5, அப்போ cos square gamma
4/5 ஹோல் ஸ்கொயர். இப்போ 1/5 ஸ்கொயர் பண்ணால் 1/25 ப்ளஸ் 3/5 ஸ்கொயர் பண்ணால் 9/25 ப்ளஸ் 4/5 ஸ்கொயர் பண்ணால் 16/25. இப்போ டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது, 25ன்னு இருக்குது. அப்போ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்போ 1 + 9 10, 10 + 16 என்னது 26. அப்போ டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்குது 26/25 கிடைக்குது. அப்போ 25/25ங்கிறது ஈக்குவல் டு 1 கிடையாது. 25/25 ஈக்குவல் டு 1. ஆனால் நமக்கு என்னது 1 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமாவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1 கிடைக்குது. தேர்ஃபோர் தே ஆர் நாட் டைரக்ஷன் கொசைன். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரேஷியோ வந்து கண்டிப்பாக என்ன ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொசைனாக இருக்காது. அப்போ ரிசல்ட் சொல்லிடும் தேர்ஃபோர் தே ஆர் நாட் டைரக்ஷன் கொசைன்ஸ். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். அதுலேயே 1/√2, 1/2, 1/2 இந்த ரேஷியோ ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொஸ்டினாக இருக்குமான்னு செக் பண்ணுறோம். அப்போ இந்த ரேஷியோவை ரேஷியோவில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன பண்ணுறோம் காஸ் ஆல்ஃபான்னு எடுத்துரும். ஹியர் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/√2. செகண்ட் வேல்யூவை காஸ் பீட்டான்னு எடுத்துரும். அப்போ காஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட்டு தேர்ட் வேல்யூவை காஸ் காமா. அப்போ காஸ் காமா ஈக்குவல் டு 1/2. இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் ரிசல்ட்டு தெரியும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமாவோட வேல்யூ 1ன்னு பார்த்துருக்கோம். இங்கே அதோட வேல்யூ 1 கிடைக்குதான்னு பார்க்குறோம். அப்படி 1 கிடச்சுன்னா அந்த ரேஷியோ வந்து என்னது ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொஸ்டின்னு சொல்லிடுறோம். இப்போ பாருங்கள் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபானா 1/√2. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபானா 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பீட்டானா 1/2, காஸ் ஸ்கொயர் பீட்டானா 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் காமானா 1/2, காஸ் ஸ்கொயர் காமானா 1/2 ஹோல் ஸ்கொயர். 1/√2 ஸ்கொயர் பண்ணால் 1/2 ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4. இப்போ எல்சிஎம் 4 எடுத்துக்கிறோம். அப்போ நியூமரேட்டரில் என்ன பண்ணுறோம் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ 2 2s are 4. அப்போ நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அங்கே 2. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் 4 இருக்கனால அப்போ அடுத்த டேர்ம் என்னது +1 நெக்ஸ்ட்டும் +1. அப்போ 2 + 1 + 1 / 4. 2 + 1 3, 3 + 1 4. அப்போ 4/4 1 கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் ரிசல்ட் சொல்லுவோம் தே ஆர் டைரக்ஷன் கொஸ்டின். அப்போ அதாவது அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த 1/√2, 1/2, 1/2ங்கிற அந்த ரேஷியோ ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள் 4/3, 0, 3/4. அப்போ ஃபஸ்ட்டு அந்த ரேஷியோட ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன பண்ணுறோம் காஸ் ஆல்ஃபான்னு ஹியர் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/3, நெக்ஸ்ட்டு காஸ் பீட்டா ஈக்குவல் டு 0, நெக்ஸ்ட்டு காஸ் காமா ஈக்குவல் டு 3/4. அப்போ நம்ம அந்த நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபானா 4/3. அப்போ 4/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு காஸ் பீட்டானா 0. அப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டானா 0 ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் காமானா 3/4. அப்போ காஸ் ஸ்கொயர் காமானா 3/4 ஹோல் ஸ்கொயர். 4/3 ஸ்கொயர் பண்ணால் 16/9 ப்ளஸ் 0 ஸ்கொயர்னா 0 ப்ளஸ் 3/4 ஸ்கொயர் பண்ணால் 9/16. இப்போ ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 144 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 9 16 அதாவது டினாமினேட்டர் ரெண்டே என்ன பண்ணுறேன் மல்டிப்ளை 9 16s are 144. ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் 9ஓட 16 மல்டிப்ளை பண்ணால் 144. அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணும் 16ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 16s are 225 256 ப்ளஸ் அதே மாதிரி டினாமினேட்டரில் 16 இருக்கா தேர்ட் டேர்மில். அப்போ 16ஓட 9 மல்டிப்ளை பண்ணால் 144. அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணுறோம் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 9 9s are 81. அப்போ நியூமரேட்டர் பாருங்கள் 256 + 81 / 144 கிடைக்குது. 256 81 ஆட் பண்ணால் நமக்கு 337. அப்போ 337 / 144 கிடைக்குது. அப்போ அதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்னது ஈக்குவல் டு 1 கிடையாது. அப்போ நாட் ஈக்குவல் டு 1 கிடைக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா நாட் ஈக்குவல் டு 1 கிடைக்குது. நாட் ஈக்குவல் டு 1னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ என்னது டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் இல்லைங்கிறோம். அப்போ தேர்ஃபோர் தே ஆர் நாட் டைரக்ஷன் கொஸ்டின். அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொஸ்டினாக இருக்காது.